டிவில உன் ராசி பலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக்க. விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி இருக்கும்? தெரியல சார். விருச்சக ராசிக்கு இந்த 2024 நல்ல யோகமான வருடமா இருக்க போது, திருமணம் கை கூட போது. தம்பி விருச்சிக ராசிக்காரர் தான், அவர்கிட்ட கேட்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கல்யாணம் அதுவே நடக்கும். திருமணம் கை கூட போது. திருமணம் ஆக போதும். எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது தன்னுடைய வாயால அப்பான்னு சொல்றத நான் கேட்கணும். இனிமே உனக்கு குழந்தை பிறந்தா அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். 2024 தெரியாது, ராசிக்கு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணா சிஎம் ஆகலாம் அப்படி எழுதி இருக்கு, கட்டங்கள் சொல்லுது இல்ல. அட ஆமாயா, இதுக்கு முன்னாடி சிஎம்மா இருந்தவங்களா 2-3 கல்யாணம் பண்ணவங்க தானே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. கட்டங்கள் சொல்லுது இல்லையா, 2வது கல்யாணம் பண்ணி தான் பாப்போமே. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அம்மா கேட்டா சந்தோஷப்படுவாங்க, அது அடுத்த வருஷம் தான் எனக்கு ஹாப்பி. அதுக்கப்புறம் 60வது கல்யாணம் தான் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணமே வேண்டாமா, ஆனா அவங்க அம்மா சந்தோஷப்படுவாங்களா. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம அவங்க அம்மா எப்படி சந்தோஷப்படுவாங்கன்னு புரியல. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னே எனக்கு தெரியல. இதுக்கிடையில காமெடின்னு ஒருத்தன் ஒரு கவுண்டர் போட்டான் பாருங்க, எனக்கெல்லாம் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டேன். டேய், சுகர் பேஷண்டா நானு? முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன், 1/2 மணி நேரத்துல சாப்பிட்டேன் நானு. வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன், ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா. இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. கல்யாணம் ஆனா 6 மாசத்துக்குள்ள கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்படி கன்சீவ் ஆனா குழந்தை பிறக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கல்யாணம் ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்தா அடுத்த நாள் காலையில அந்த அம்மா வாயில கை வச்சுட்டு குடுகுன்னு ஓடி வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்தா நம்ம புடிச்சிக்க வேண்டாமா, அந்த அம்மா மாசமா இருக்குன்னு. இதைத்தானே காலங்காலமா தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு வரானுங்க. அவனுக்கு தான் அரிச்சமாவே அரைக்கிறாங்கன்னா, கட்டம் பார்த்து சொல்ற நீங்களும் அதே கதையை விட்டா நாங்க என்னதான் பண்றது? இந்த கதையை கேட்டு என் பக்கத்துல ஷோ பார்த்து இருந்த ஒருத்தன் சோலவா தூக்கு மாட்டிக்கிட்ட போயிட்டான். அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஹாட்ஸ்டார்ல பணம் கட்டிருக்கியாடா, இந்த ஷோவை முழுசா பாத்துட்டு அப்புறமா சாவுன்னு அவனுக்கு அறிவுரை பண்ணி உட்கார வச்சிருக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மிதுனத்திற்கு எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்கா கால் வச்சோ இல்லை அதிகமான ஆசைப்பட்டோ போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இதுக்கெல்லாம் போக வாய்ப்புகள் உண்டு. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டீங்க. கொலை பண்ற வரல தொட்டுப்பிட்டனா? ஆமாண்ணே, அதுவும் ஆள்காட்டி வரல தொட்டுப்பிட்டீங்க. இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா? என்னடா இது பகல் கொள்ளையா இருக்குது? ஒரு பொண்ணு மேலயோ பொருள் மேலயோ ஆசைப்படக்கூடாதா என்ன? இதுக்கெல்லாமா போலீஸ் கேஸ் வரும்? ஏன் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் வீடு வீடா போய் திருட போறாங்களா என்ன? ஒரு தடவை கூட திருடல, ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் மீண்டும் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அது இல்ல. ஹாய், சேனல் வந்து ஓபன் பண்ணிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். அவங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? படிக்கும் போது பாப்பா சார் நிகழ்ச்சி. ஜாதகக்காரன் தான், காரியத்துல எவ்வளவு கண்ணா இருக்கிறான். அவனும் ஆண் தானையா, அவனுக்கும் இருக்கு இல்லையா பெண்ணாசை? 10 மணிக்கு மேல இருக்குல்ல பல டவுட்டுகள். பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கும் சூப்பரான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் ஜாதகம் பாக்குறத விட ஜாஸ்தியா அந்த அம்மாவை தான் பாத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஒண்ணு வீடு கட்டுங்கிறான், இல்லைன்னா குழந்தை பெத்துக்கணும்ன்றான். எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டா, எல்லாத்தையும் இவன் பாத்துக்கிட்டா அவன் புருஷன் என்ன பாத்துப்பான்? யாராவ இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். மேஷத்திற்கு எப்படி இருக்கும்? சார் கடன் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சார் இந்த வருஷம். அண்ணே, யாருன்னு அது? அவனை வெளியே தூக்கிடா. ஒண்ணுமா போடல, போடுப்பா. அட போடுப்பா. அதே போல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதையும் சுட்டி காட்டுப்பு. காய்ச்சல் அடிக்கிறத? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. நம்ம கல்யாணம் பண்ணின வருஷத்தை நம்ம மறக்க முடியாது. அத மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தை அவங்க கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ஏமாப்ல
2024 ஏதோ கடன் வருன்றானுங்க, பைத்தியக்காரங்க, உடம்புல நோய் வருன்றானுங்க. பயந்தா குழி. அது போக 2024 நம்ம லைஃப்லயே மறக்க மாட்டேன்னு சொல்றானுங்களே. இவ்வளவு சொல்றவனுங்க ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்துட்டா பட்டுன்னு சாப்பிட்டு பொட்டுன்னு போயிடும்ல. எதுக்கு இந்த உயிரை வச்சுக்கிட்டு? மாப்பு ராசிக்கு எப்படி இருக்கும் 2024? ராசிக்கு கேது வரதுனால மனநோய், மன இறுக்கம் அதிகமா வரும் சார். இது மன அழுத்தம் அதிகமா வருமா? ஏன் டிப்ரெஷன் இருக்கு யோசிச்சு என்னடா ஒரு டிப்ரெஷன் இருக்கிறது கூட கண்டுபிடிக்க முடியலையே, அந்த அளவுக்கு நம்ம இருக்கமான டிப்ரெஷன் ஆயிட்டேன் நான். குடும்பத்துல குழப்பத்தை ப்ராப்ளத்தை பெருசு பேசிட்டே இருந்தாங்கன்னா பிரியற அளவுக்கு போயிடும் சார். பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்கன்னா பிரேக் ஆயிடும். கீழே பார்க்காம கோர்ட்டுக்கு போகாம எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? கூட்டு தொழில் முடிஞ்சது. புதுமண தம்பதிகள் பழைய சீக்கிரட்டை பத்தி பேசுறது, எக்ஸ பத்தி பேசினாங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஒரு ராத்திரி மட்டும் என் தங்கிப்பா. ஓ, தலை தீபாவளிக்கு என்ன ஊருக்கு அனுப்பிட்டு இவளோட ஓணம் கொண்டாட போறீங்களா? சோலி முடிச்சு. உனக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா ஒழுங்கா பாரு, இல்லனா தப்பு தப்பா பார்த்து அடி வாங்கி சாகாத. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. 2024 இப்பதான் ஆரம்பிக்குது, அன்னைக்கே வா. ஏன் ஒரு நாள் வெயிட் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? உனக்கு எல்லாம் கொடுத்து வேற நேரமே கிடைக்கலையா? ஒரு அரை ராத்திரி என் பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு ஆசையா வந்தா ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன? அன்னைக்கே எல்லா கஷ்டத்தையும் சொல்லி எங்களை கூண்டோட க்ளோஸ் பண்ணிடணும். அதானே உங்க திட்டம்? 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. சிம்மத்துக்கு வந்து இந்த வருஷம் நல்லா இருக்கும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இல்ல, எனக்கு புரியல. இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா ஒண்ணு நல்லா இருக்குன்னு நல்லபடியா சொல்றீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. இல்ல நீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நக்கலா சொல்றீங்களா? எனக்கு புரியல. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இந்த வருஷம் செய்ய வேண்டிய பெரிய பரிகாரம் என்ன? ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் பேச்ச கேட்கணும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் பேச்ச கேட்கணும். ஆனா அந்த பரிகாரத்தை செய்ய மாட்டாங்க. ஐயோ சார்வால், பரிகாரங்கிறது வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ பண்றது. டெய்லியும் பண்றது பேர் பரிகாரம் இல்ல, அது வேலை, அடிமைத்தனம். அதை எப்போ ஆண்கள் கல்யாணம் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து இன்ன வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டேன். மேரேஜ்ன்னு அவங்க சொன்னாங்க. பட் ஆனா அது மேரேஜ் வந்துட்டு எப்படி, உண்மையாவா இல்ல இந்த டைமும்? ஏபாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நினைச்ச பையனே நடக்குமா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? லவ் மேரேஜ் பண்ண போறீங்களா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. லவ் பண்ணீங்கன்னா ஆத்துல சொல்லுங்கோ, வீட்டுல சொல்லுங்கோ, இல்லனா லவ் பண்ற பையன்கிட்டயாவது சொல்லுங்கோ. சோள சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லையே மாமி. போங்க மாமி, உங்களுக்கு லவ் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. மீனம். அதே போல இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் அமைதி காக்குறது சிறப்பா இருக்கும். இல்ல இந்த நேரத்துல வரன் பார்த்து முடிக்கிறாங்கன்னா அது பிரச்சனையில தான் முடியும். நான் பிரெக்னண்டா இருக்கேன், அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காருடா. அப்போ நாங்களா மட்டும் என்ன இழிச்சுவாங்களா? எங்களுக்கு எல்லாம் எப்ப கல்யாணம் நடக்கிறது? நாங்களும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டி பாக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்காதா? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன். மீண்டும் ஒரு முறை இந்த வருடம் உங்களுக்கு இனிய வருடமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.